நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியானா மைட்டோகாண்ட்ரியாவுடைய வடிவத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ஸ். It consists of two membranes called inner outer membrane. மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ரெண்டு மெம்பரேன் இருக்கும். அதாவது ரெண்டு மெம்பரேன்னா ரெண்டு லேயர், இன்னர் லேயர் அவுட்டர் லேயர். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ரெண்டு மெம்பரேன் இருக்குது, உள்ள வெளியாக உண்டு. ஈச் மெம்பரேன் இஸ் 70 to 60 ஆம்ஸ்ட்ராங் திக். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயரும் எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 இருந்து 70 ஆம்ஸ்ட்ராங் திக் இருக்குது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு மெம்பரேன் இருக்குது. ரெண்டு மெம்பரேனில் ஒவ்வொரு மெம்பரேனும் பார்த்தீங்கன்னா 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் திக் இருக்குன்றாங்க. ஓகேங்களா. அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஸ்மூத் அண்டு ஃப்ரீலி பெர்மியபிள் டு மோஸ்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, அவுட்டர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியா அவுட்டர் மெம்பரேன் எப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்னா மென்மையாக இருக்கும், சாஃப்டான்னு சொல்கிறாங்க. ஃப்ரீலி பெர்மியபிள் அப்படின்னா ஒரு பொருளை வந்து ஈஸியாக உள்ளே அனுப்பும். பெர்மியபிள்னா உள் வாங்கக்கூடிய தன்மை. பெர்மியபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சப்போஸ் மைட்டோகாண்ட்ரியா உள்ளே என்ட்ராகுதுன்னா அது ஃப்ரீயாக மூவ் பண்ணி விட்டுரும். அண்டு டு மோஸ்ட் ஸ்மால் மாலிகுல்ஸ், மோஸ்ட்னா சிறிய மாலிகுல்ஸை உள்ளே அலோவ் பண்ணுன்றாங்க. இட் கண்டெய்ன்ஸ் என்சைம். அதே நேரத்தில் அந்த அவுட்டர் மெம்பரில் என்னென்ன என்சைம் இருக்குது பாருங்கள். இட் கண்டெய்ன்ஸ் அந்த அவுட்டர் மெம்பரில் என்சைம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, லிபிட்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் போரின் மாலிகுல்ஸ். இதில் வந்து போரின் மாலிகுலும் காணப்படுறாங்க. இது ஒரு மார்க் கொஸ்டின்ஸ். இதில் அவுட்டர் மெம்பரில் என்ன இருக்குது, போரின் மாலிகுல்ஸ் இருக்குது. போரின் மாலிகுல்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த புரோட்டீன் விச் ஃபார்ம் கேனல்ஸ் பாஜஸ் டு த மாலிகுல் த்ரூ இட். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேனல்ஸ்னால் வாய்க்கால் மூலமாக சில மாலிகுலை உள்ளே அனுப்புவதற்கு பயன்படுது. அதான் சொல்கிறான் விச் ஃபார்ம் கேனல்னால் கால்வாய் ஃபார் த பேஜஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் த்ரூ இட். இது வழியாகத்தான் அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் சில பொருட்கள் போகுது. இதில் போரின் மாலிகுல் சொல்லக்கூடியது அந்த மைட்டோகாண்ட்ரியாவின் அவுட்டர் வாலில் காணப்படுது. அந்த புரோட்டீன் மூலமாகத்தான் வெளியிருந்து ஒரு பொருள் வந்து கால்வாய் வழியாக போக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து இன்னர் மெம்பரேன். அடுத்து என்ன பார்க்க போனால் இன்னர் மெம்பரேன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இஸ் செமி பெர்மியபிள். பாதி தான் உள்ளே அனுப்பும், அதாவது அந்தளவுக்கு தான் இருக்கும். செமி அது ஃபுல்லாக அளவுப்படும், பாதி செமி மெம்பரேன்ஸ். இட்ஸ் ரெகுலேட் த பேஜஸ் டு மெட்டீரியல்ஸ் இன்டு அண்டு அவுட் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து ரெகுலராக பண்ணக்கூடியது. இது என்ன செய்யணும்னா உள்ள ஒரு பொருளை உள்ள அளவும் பண்ணும், அதே நேரத்தில் வெளியும் பண்ணும். அப்போ இன்டு அவுட் சொல்லுது. இட் இஸ் ரிச் என்சைம். இதில் வந்து நிறையா ரிச் என்சைம் காணப்படுது. அண்டு கேரியர் ப்ரோட்டீன்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 80% ப்ரோட்டீன் அண்ட் லிபிட். அதே மாதிரி இன்னர் மைட்டோகாண்ட்ரியா வாலில் வந்து ப்ரோட்டீன் 80% காணப்படுது, லிபிட்ஸும் காணப்படுது. இல்லை லிபிட்ஸ் காணப்பட சொல்கிறாங்க. தென் கிறிஸ்டேன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். கிறிஸ்டே அது வந்து மைட்டோகாண்ட்ரியா காணப்படக்கூடிய ஒரு பார்ட் கிறிஸ்டே. இது வந்து இந்த கிறிஸ்டே சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஹிவ்ஸ் ரைஸ் டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்டு கிறிஸ்டே. அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா சொல்கிறாங்க இல்லையா, அதில் அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் ரெண்டு மெம்பரேன் இருக்கா இல்லையா. அதில் இன்னர் மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மடிப்பாக காணப்படும். அது பார்த்திங்கன்னா இந்த இன்னர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஹிவ்ஸ் ரைஸ் டு ஃபிங்கர். அது மடிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரல் போன்று காணப்படும். பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் இன்னர் மெம்பரேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சு இருக்கா, உள்ளுக்குள்ளே போயிருக்கு, இந்த மாதிரி இருக்கா. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா விரல் போன்ற நீச்சி மாதிரி காணப்படும். இந்த விரல் போன்ற அந்த மடிப்புக்கு பேர் தான் கிறிஸ்டே. மடிப்புக்கு பேர் தான் கிறிஸ்டேன்னு என்று பெயர். அந்த மடிப்புக்கு பேர் தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்டே காணப்படுறாங்க. இது கூட கேட்கலாம், வாட் இஸ் கிறிஸ்டேன்னு கேட்பாங்க. அந்த இன்னர் மெம்பருடைய மடிப்பு விரல் போன்று காணப்படுது, அது பேர் கிறிஸ்டே. இந்த கிறிஸ்டே இன்க்ரீஸ் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா த மைட்டோகாண்ட்ரியா ஹோல்டு வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ். இதில் வந்து நிறைய என்சைம்ஸ் காணப்படுது. காணப்படுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்சிசோம்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன ஹெட்டிங் பார்க்க போனால் ஆக்சிசோம்ஸ் அப்படிது. ஆக்சிசோம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஃபியர் மைனூட் ரெகுலர்லி ஸ்பேஸ்டு டென்னிஸ் ராக்கெட் ஷேப்டு பார்ட்டிகல்ஸ் நோன் அஸ் ஆக்சிசோம். அதாவது அந்த மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இன்னர் மெம்பரில் வந்து ஒரு மைனூட்டாக காணப்படக்கூடிய ஒரு டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் ஒரு பொருள் காணப்படும், பார்ட்டிகல்ஸ் காணப்படுது. அதாவது மைட்டோகாண்ட்ரியா இன்னர் மெம்பரேனில்
டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் ஒரு ஸ்மால் பார்ட்டிகல் காணப்படுது, அதுக்கு பேர் தான் ஆக்சிசோம். அதுக்கு பேர் ஆக்சிசோம் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, F1 பார்ட்டிகல்னு சொல்லலாம். என்னது F1 பார்ட்டிகல்? இந்த தே இன்வால்வ் இன் ஏடிபி சிந்தசிஸ். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி உற்பத்தி பண்ண பயன்படுது. 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஆக்சிசோம் சொல்லக்கூடியது டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் காணப்படும் ஒரு ஸ்மால் பார்ட்டிகல், அதுக்கு பேர் ஆக்சிசோம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது F1 பார்ட்டிகல்னு சொல்லலாம். இது வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண பயன்பட சொல்கிறாங்க. அதான் இது ஷேப். இதுதான் டென்னிஸ் F1. இது பாருங்கள், இது ஹெட்டு, இது ஸ்டால்க்கு, இது வந்து F0 ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இப்போ பாருங்கள், இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். இட் இஸ்னால் அந்த மைட்டோகாண்ட்ரியோடைய மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடியது. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து ஒரு லிக்விடு மாதிரி ஒரு திரவம் காணப்படுது. அது எதனாலன்னா புரோட்டீன் லிப்பிட்டான ஆனது. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள இன்னர் மெம்பரேனுக்கு உள்ள ஒரு லிக்விடு போன்ற ஒரு திரவம் காணப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் மற்றும் லிப்பிட்டால் ஆனது. அதே நேரத்தில் இந்த மேட்ரிக்ஸ் அந்த அதாவது புரோட்டீன் லிப்பிட்டான அந்த மேட்ரிக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்சைம் இருக்குது. என்சைம் இருக்குன்றாங்க. ஃபார் கிரப் சைக்கிள், அங்கே தான் கிரப் சைக்கிள் நடைபெறுது. கிரப் சைக்கிள் சொல்லக்கூடியது நடைபெற சொல்கிறாங்க. கிரப் சைக்கிள் சொல்லக்கூடிய ஒரு சுழற்சி நடைபெறுது. மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 70S ரைபோசோம் காணப்படுது. அண்டு டிஎன்ஏ அண்டு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. இது என்னென்ன பாருங்கள், மேட்ரிக்ஸ் கண்டென்ட் என்சைம் சொல்லியிருக்கான். அப்படி சொல்லிட்டு மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோமில் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம் சொன்னால் 70S காணப்படுது, டிஎன்ஏ RNAs காணப்படுது. அதே நேரத்தில் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏயும் காணப்படுது. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ காணப்படுது சொல்லியிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ காணப்படுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ஃபங்க்ஷன் பார்க்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியா நம்ம எதுக்கு பயன்படுத்தி பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியா இஸ் த மெயின் ஆர்கனல் செல் ரெஸ்பிரேஷன். அப்போ ஒரு செல் ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு மெயின் ஆர்கனாக இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா தான். ஒரு செல் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அது மைட்டோகாண்ட்ரியா. ஏன் அப்படின்னா தே ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகூல்ஸ். அப்போ ரெஸ்பிரேஷன் நடந்தால் மட்டும்தான் அதிகமான ஏடிபியை மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தே ஆர் கால்டு பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ் அல்லது ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல்ஸ். இது 2 மார்க் கேட்கலாம். அதனால தான் அப்போ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால தான் அதிகமான ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால ஏடிபி உருவாகுது. அதனாலவே ஒரு செல்லுடைய பவர் ஹவுஸ் ஆஃப் செல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்லுடைய பவர் ஹவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது மைட்டோகாண்ட்ரியா தான். அல்லது ஏடிபி ஃபேக்ட்ரின்னு சொன்னால் கூட அது மைட்டோகாண்ட்ரியா தான் குறிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இன்னும் ஒன்று பாருங்கள். அடுத்து இட் ஹெல்ப்ஸ் த செல்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு பண்ணுன்னா டு மெயின்டைன் நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கால்சியம் அயன்ஸ். கால்சியம் அயனை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா பயன்படுது. ஒரு செல்லில் கால்சியம் அயனை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா பயன்படுது. அடுத்து இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த செல்னால் ஒரு செல்லுடைய வளர்ச்சிக்கு ஒரு செல்லுடைய வளர்ச்சியை மாற்றுறதுக்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினா வளர்ச்சிதை மாற்றம். ஒரு பொருளை ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா உள்ளே போன உணவு செரிமானம் ஆகணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு குளுக்கோஸை நம்ம எடுத்துக்கிட்டு அதை உடைக்கணும்னா ரெஸ்பிரேஷன், அதாவது ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம். அப்போ ரெஸ்பிரேஷன் நடக்கணும். அப்போ ஆக்சிஜன் போய் அந்த குளுக்கோஸை உடைக்கும் பொழுது அங்கே வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுதா? அந்த ஆக்டிவிட்டிக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா பயன்படுது. அப்போ ஒவ்வொரு செல்லுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெகுலராக இருக்கணும்னா அதுக்கு மைட்டோகாண்ட்ரியா என்ற ஆர்கன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். பாருங்கள், ரெஸ்பிரேஷனில் டைப்ஸ் இருக்குது. ரெஸ்பிரேஷன் இன்வால்வ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். என்ன சொல்லணும்னா ரெஸ்பிரேஷனாக என்ன அப்படின்னா சுவாசத்தின் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ரெஸ்பிரேஷன் வந்து இன்வால்வ் ஆகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஆக்சிஜன் எடுத்து CO2 ரிலீஸ் பண்ணணும். CO2 ரிலீஸ், அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். இது வந்து அதாவது ஒரு பாடிக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த பிளான்ஸ் அப்டைன் ஆக்சிஜன் ஃப்ரம் their environment and release carbon dioxide and water vapor. அதாவது ஒரு பிளான்ஸ் வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு என்விரான்மெண்ட்டில் எடுத்துகிட்டு எதை ரிலீஸ் பண்ணுது? ஒரு பிளான்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்னு எடுக்குது, உள்ளே எடுத்துக்கிட்டு எதை வெளியேற்றுதுன்னா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் வேப்பரையும் வெளியேற்றுது.
இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. திஸ் எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் ஆர் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அந்த மாதிரி பண்ணால் அது பேர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் பேர். இட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராசஸ். இது வந்து ஃபிசிக்கல் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போ நம்மளே பாருங்கள், ஆக்சிஜன் எடுக்கிறோம், நம்ம உணவு சாப்பிட்ருக்கோம், அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணால் ஆக்சிஜன் எடுத்தால் அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் அந்த உணவை உடைக்குது. அப்போ நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை காற்றை வெளியேற்றுறோம், அதே நேரத்தில் யூரினா வாட்டரை வெளியேற்றுறோம். அதுதான் அதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. அப்போ ஒரு பிளான்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பிளான்ஸ் வந்து ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்குது. அட்மாஸ்பியர் ஆக்சிஜனை எடுத்து அதை வந்து அது மூலமாக அந்த உணவை சிதைத்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி பண்ணும்பொழுது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு தான் இதை தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பேர். அடுத்து பாருங்கள், பயோகெமிக்கல் ப்ராசஸ் அகர் வித் இன் த செல்ஸ் ஃபுட் ஆக்சைடு. ஃபுட் இஸ் ஆக்சைஸ்டு ஆஃப்டன் எனர்ஜி. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பயோகெமிக்கல் ப்ராசஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டை வந்து ஆக்சிஜனேட்டர் மூலமாக ஆக்சிஜன் வந்து ஒரு ஃபுட் ஆக்சிஜனேட்டர் மூலமாக அதை உடைச்சி அது வந்து எனர்ஜி எடுப்பது தான் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இப்போ சப்போஸ் ஒரு உணவு சாப்பிட்ருக்கோம், அந்த உணவை உடைக்கணும்னா ஆக்சிஜன் எடுக்கிறோம். ஆக்சிஜன் எடுத்து அந்த ஆக்சிஜன் அந்த உணவோடு சேர்க்கும் பொழுது அந்த ஃபுட்டு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அந்த ஃபுட்டு வந்து ஆக்சிஜன் ஏற்றுக்கொள்ளும். எடுக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் மூலமாக அந்த உணவானது உடைக்கப்படுது. அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம். இதுக்கு பேர் தான் வந்து செல்லுலர் ரெஸ்பிரேஷன் பேர். நெக்ஸ்ட் தெரியுமா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா என்ன? காற்று சுவாசம் அப்படி சொல்லப்படுது. இப்போ ஏரோபிக் சொன்னால் காற்றை சுவாசிக்கக்கூடியவே இருக்குது, உயிரினங்களும் இருக்குது. காற்றை சுவாசிக்காத உயிரினங்களும் இருக்குது. சில உயிரினங்கள் வந்து காற்றே தேவையில்லை, ஆக்சிஜனே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அது ரெஸ்பிரேஷனே பண்ணாது, ஆனால் உணவு தயாரிக்கும். அப்படி கொஞ்சம் உயிரினங்களும் இருக்குது. பாருங்கள், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் அ டைப் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். Aerobic is the cellular, which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water, energy. அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவையெல்லாம் சுவாசம் பண்ணக்கூடிய உயிரினங்கள் இருக்கோ அவை ஆக்சிஜனை எடுத்து உணவை உடைச்சி அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க C6O. பாருங்கள், இதை பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. C6H12O6ன்றது ஒரு குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்? 6 ஆக்சிஜன் எடுக்கிறோம். அந்த 6 ஆக்சிஜனை வச்சு இந்த குளுக்கோஸை உடைச்சிடறோம். அப்படி உடைச்சா அப்போ அந்த குளுக்கோஸை நம்ம சாப்பிட்ருக்கோம், நம்ம வயிற்றுக்குள்ளே குளுக்கோஸ் இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ இந்த குளுக்கோஸை உடைக்கிற அளவுக்கு நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டே இருக்கோம். அப்போ உடைக்குது. அப்போ குளுக்கோஸாக இப்போ நம்ம சாப்பிட குளுக்கோஸாக இருந்து குளுக்கோஸாக வெளியே வருதா? அப்படி கிடையாது. அப்போ அந்த குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு அது வந்து மோசமாக தான் வெளியே வருது. அதுதான் சொல்கிறான், அந்த குளுக்கோஸ்ன்றது ஒரு உணவுப் பொருள், அதை உடைக்கிறதுக்கு நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம். ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆக்சிஜன் உள்ளே போய் அதை உடைக்குது. அப்போ உடைக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். வாட்டர் இது H2O வாட்டர்னா யூரினா, அது அந்த உணவில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து யூரினா வெளியே வருது. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி மட்டும் உடம்புல தங்கிக்கிறோம், ஏடிபி தங்கிக்கிறோம். அப்போ அதைத்தான் சொல்கிறான். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன? காற்று சுவாசம் பண்ணால் உணவானது உடைக்கப்படுது. உணவானது உடைக்கப்பட்டால் கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு H2O வெளியேறும். அங்கே எனர்ஜி அங்கே உள்ள ஸ்டோர் ஆகிக்கிறோம். இதுக்கு பேர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து சில ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கிளைக்கோலைசிஸ் சொல்லக்கூடியது ஒன்று. கிளைக்கோலைசிஸ்னால் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இப்போ குளுக்கோஸ் எடுக்கிறீங்க. இப்போ குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம், இல்லை ஒரு தாவரம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் வந்து ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட், 6C 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகேங்களா? இட் இஸ் த பிரேக் டவுன் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ், 6 கார்பன். இது வந்து இன்ட்டு 2 மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிடாக மாறும். எப்படின்னா, உள்ளே போன குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட்னா உடைக்கப்பட்டு 6 கார்பன் குளுக்கோஸ் வந்து 3 கார்பன் ஒன்றாகவும் இன்னொரு 3 கார்பன், அப்போ 2 3 கார்பனாக மாறும். அந்த குளுக்கோஸ் டேக்ஸ் பிளேஸ் சைட்டோபிளாசம். இது எங்கே நடக்குது? இந்த கிளைக்கஸ் எங்கே நடக்குது? இந்த சைக்கிள் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் சொல்லக்கூடிய ஒரு பிளேஸுக்கு பாருங்க, அங்கே நடக்கும். அப்போ செல்லுக்குள்ள ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்கும், அங்கே நடக்கும். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் தான் போத் ஏரோபிக் அண்ட் ஏனோரோபிக். இந்த கிளைக்காலிஸ் சைக்கிள் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் சொல்லக்கூடிய நம்மகிட்டே, அதாவது எதெல்லாம் காற்றை சுவாசம் பண்ணுதோ அந்த உயிரினங்கள் நடக்கும். காற்றை சுவாசிக்காத உயிரினங்களே இது நடக்கும். அப்போ போத் ஏரோபிக் அண்ட் ஏனோரோபிக்கு இந்த கிளைக்காலிஸ் சைக்கிள் வந்து காமன். அதான் சொல்கிறேன், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். கிளைக்காலிஸ் சைக்கிள் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் நடக்குது ஒன்று, அது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஆனால் இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் வந்து ஏரோபிக்லையும் நடக்கும், ஆனோரோபிக்லையும் நடக்கும். அது வந்து காமன் பொதுவாக. அடுத்து கிரப் சைக்கிள். இந்த கிரப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆனோரோபிக்கில் நடக்காது.
கிராஃப் சைக்கிள் இன் தி சைக்கிள் அகர் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் நடக்குது. அப்புறம் அடுத்த எண்ட் ஆஃப் த கிளைகாலிசிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் தான் இங்கே வந்து ஸ்பிளிட் மட்டும் தான் ஆகுது. கிளைகாலிசிஸில் வந்து ஒரு 6 கார்பன் 3 கார்பனாக பிரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு குளுக்கோஸ் வந்து முழுவதுமாக சிதைவடைகிற சைக்கிள் வந்து கிராஃப் சைக்கிளில் தான் இங்கே ஃபுல்லாக அடிக்குது. இங்கே 2 பைருவிக் ஆசிட் என்டர் இன்ட்டு மைட்டோகாண்ட்ரியா. அப்போ சைட்டோபிளாஸ்மில் உருவான 2 மைட்டோகாண்ட்ரியா சரி 2 பைருவிக்கு மைட்டோகாண்ட்ரியா என்டர் ஆகுது. இங்கே ஆக்சிஜன் பைருவிக் ஆசிட் இன்ட்டு CO2 வாட் எக்ஸ்பிரஸ் த்ரூ த சைக்கிள் இங்கே முழுவதுமாக உடைக்கப்பட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் கிடைக்கும். டைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் கிடைக்கும். அடுத்து பாருங்கள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். This is the accumulated through a system of electron carrier complex and electron transport chain. இதில் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளில் வந்து எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் கால்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் முழுவதுமாக இங்கே எலக்ட்ரான் கடத்தப்படுது. அப்படி எலக்ட்ரான் கடத்தப்படும் பொழுது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் located on the inner membrane of mitochondria. இன்னர் மெம்பரேன்னா ஒரு மைட்டோகாண்ட்ரியாவில் அவுட்டர் மெம்பரேன் இருக்குது, இன்னர் மெம்பரேனில் தான் சொன்னேன் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் கிரீஸ் இருக்கு இல்லையா, அங்கே NADH2 அண்ட் FADH2 இருக்குது. இது ரெண்டுமே அங்கே இருக்கும். இதில் இன்னர் மெம்பரில் NADH2 இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து கடத்தும் பொழுது அது எதா மாறும்னு பார்த்தீங்கன்னா NAD + FADH மாறும். அப்படி மாறும் NADH2 வந்து NADH மாறும், FADH2 வந்து FADயாக மாறும். NADH2 வந்து NAD+ மாறும், FADH2 வந்து FAD+ மாறும். அப்படி மாறும் பொழுது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகும் பொழுது அங்கே தான் ATP ப்ரொடியூஸ் ஆகும். ADP டு ATP அடினைன் டைபாஸ்பேட் வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக மாறும். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பேட் கிடைக்கிறது ஆக்சிஜன் மூலம் கிடைக்கிது. எது மூலம் கிடைக்கிது? ஆக்சிஜன் மூலம் ஏற்படுது. அதனால் இது பேர் ஆக்சிடேட்டிவ் போட்டோபாஸ்பிலேஷன் பேர். ஆக்சிடேட்டிவ் பேர். இது வந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க. In this method இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா O2 is the ultimate of the electrons get reduced to water. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா O2 வந்து அல்டிமேட் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான். நிறைய ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணால் ஆக்சிஜன் நிறைய எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு எதாவது மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக மாறுது. ஆக்சிஜன் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு எதாவது மாறுது? வாட்டராக மாறுது. அடுத்து ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன். இது வந்து காற்று சுவாசமற்றவை. இது வந்து சுவாசிக்காது. இது வந்து ஆக்சிஜனை எடுக்காது. அப்படி ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன். 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஆனாரோபிக்னாலே வந்து வித்தவுட் ஆக்சிஜன். இது வந்து குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு எத்தனால். இது வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுது. எப்படி எதா மாற்றுது? எத்தனாலாக மாற்றுது. எதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெர்மெண்டேஷன் சொல்லக்கூடியது. பெர்மெண்டேஷனாக நொய்த்தல் மூலமாக மாற்றுது. அதுக்கு காரணம் வந்து ஈஸ்ட் தான். ஈஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆஃப் த ஃபங்கை. ஈஸ்ட்ன்றது ஈஸ்ட் சொன்னால் ஒரு 1 ஆஃப் த ஃபங்கை. ஃபங்கை நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போ ஃபங்கை சொல்லக்கூடியது வந்து ஒரு உயிரினம், ஒரு தாவரம், 1 ஆஃப் த ஒரு பிளான்ட் சொல்லலாம். இது குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு இந்த ஈஸ்ட் வந்து சுவாசிக்காது, ஆக்சிஜன் எடுக்காது. ஆனால் இது குளுக்கோஸை சாப்பிட்ருக்கு. அப்போ ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் குளுக்கோஸை உடைக்க முடியும், உடைச்சி அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஆக்சிஜன் சுவாசிக்காது. அப்போ என்ன சொன்னால் இந்த ஈஸ்ட்டுக்குள்ளே ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் மூலமாக நான் குளுக்கோஸை உடைச்சி எத்தனாலாக மாற்றுது, அதை நொதிக்க செய்யுது. அதே மாதிரி லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. அதாவது C6H12O6 ப்ளஸ் அங்கே வந்து நம்ம 6 ஓட்டு போட்டோமா இல்லையா? 6 ஓட்டுன்னு போட்டோம். இங்கே பாருங்கள் C6H12O6 gives 2CO2 2C2H5OH எனர்ஜி. அப்போ இங்கே வந்து எத்தனால் கிடைக்கிது, எனர்ஜியும் கிடைக்கிது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் சொல்லாச்சுன்னா சுவாச ஈவுன்னு பேர். சுவாச ஈவு. இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய ஈவு பார்க்கணும். அப்போ இது ஒரு 2 மார்க் முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளே எடுக்கிறியோ அந்தளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும். அதான் சொல்கிறான். ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின்னா வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம், CO2 கன்சியூம்டு. சரி, வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம். நீ எந்த அளவுக்கு O2 கன்சியூம் பண்ணுறியோ சாப்பிட்றியோ அந்தளவுக்கு CO2 லிபரேட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின்.
கேட்பாங்க. ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். நீ எந்தளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுறியோ அந்தளவுக்கு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணணும். அப்போ என்ன சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு எந்தளவுக்கு நம்ம உடம்புலேருந்து வெளியே போதோ அந்தளவுக்கு ஆக்சிஜனை உள்ளே எடுக்கணும். அப்போ வெளியே போகிற கார்பன் டை ஆக்சைடும் உள்ளே வர ஆக்சிஜனும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி கோஷன் பேர். அதுக்கு பேர் என்ன? ரெஸ்பிரேட்டரி கோஷன் பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.